வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். குரூப் டி எக்ஸாமுக்காக ஸ்ட்ராட்டஜிக்கேல எந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சீரியஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதுல இது வரைக்கும் நான் வந்து 3 வீடியோஸ் வந்து போட்டிருந்தேன். அதாவது ஸ்ட்ராட்டஜிகே என்பது ஒரு அம்பர்லான டாபிக். அதுக்குள்ள நிறைய சப் டாபிக் இருக்கும். இந்த 3 வீடியோல நான் என்ன கவர் பண்ணியிருப்பேன்னா, ஃபெஸ்டிவல் தான் கவர் பண்ணியிருப்பேன். நான் ஃபர்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸ்ட்ராட்டஜிக்கேல ஃபெஸ்டிவல்ல அதிகமான கொஸ்டின் கேட்கறாங்க குரூப் டி எக்ஸாம். இப்ப இந்த மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கறனால என்ன யூஸ்னா, நிறைய ஸ்டூடெண்ட் கேட்கறது, சரி இந்த கொஸ்டின் அப்படியே ரிப்பீட் ஆகுமா? இந்த வருஷம் கேட்பாங்களான்னு கேட்கறீங்க. டெஃபினட்டா ரிப்பீட் ஆகாது. பட் யோசிச்சு பாருங்களேன், ஒரு எக்ஸாம் இருக்கு. அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க. நம்மளுக்கு சிலபஸ் வந்து குடுத்துருக்காங்க. அது இல்லாம வேற ஏதாவது சோர்ஸ் அப்படின்னு பார்த்தா ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். அப்ப ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். என்ன மாதிரிலாம் வந்து கொஸ்டின் கேட்கறாங்க? நான் என்னதான் ப்ரிப்பேர் பண்ணணும்? ஒரு டாபிக் இருக்குன்னா, அந்த டாபிக்ல எத கேட்கறாங்க? இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ வந்து என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்லிக்கிறேன், கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட் எல்லாருமே இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. கிளியர் ஆகாத வரைக்கும், அதாவது ஒரு எக்ஸாம் கிளியர் ஆகாத வரைக்கும் என்னன்னா லைஃப் ஸ்டைல் வந்து ஒரு மாதிரி இருக்கும். பட் எப்போ ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணீங்களோ அது என்டையரா என்னன்னா உங்க கெரியரே சேஞ்ச் பண்ணும். அதனால வந்து எனக்கு ரொம்ப வயசாயிட்டு இருக்கு, நிறைய எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன், எதுவுமே கிளியர் ஆக மாட்டேது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா ஆல்வேஸ் பிலீவ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து என்னன்னா டெஃபினட்டா ஒரு நாள்ல வந்து உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். இது மட்டும் நினைச்சுக்கங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு வந்து எக்ஸாம் கிளியர் ஆகுற வரைக்கும் வந்து ஒரு லைஃப் இருக்கும். கிளியர் ஆனதுக்கு அப்புறம் லைஃபே சேஞ்ச் ஆகும். அந்த ஒன் டே அதுக்காக என்ன பண்றீங்கன்னா, நீங்க வெயிட் பண்றீங்க. உங்க மேல வந்து நம்பிக்கை வச்சு என்ன பண்ணுங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுங்க. குரூப் டி வந்து என்னன்னா இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. உங்களால எவ்வளவு முடியுமோ 100% வந்து கொடுங்க. அதாவது எக்ஸாம் ஹால்ல எக்ஸாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம கிளியர் பண்ணுவோமா மாட்டோமான்னு சொல்லி யோசிச்சுக்கலாம். ஆனா அந்த எக்ஸாம் வரைக்கும் என்ன பண்ணணும்னா, என்னால முடியும். என்னால தான் வந்துனா 100 கொஸ்டினுமே அட்டெண்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு, அந்த மைண்ட் செட்ல என்ன பண்ணுங்கன்னா, ஒவ்வொன்னா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. டெஃபினட்டா என்னன்னா நீங்க கிளியர் பண்ணுவீங்க. சரி, இப்ப என்ன பண்ணிடலாம்னா, கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தலாம். இது 4வது வந்து வீடியோ. இதோட என்னன்னா ஸ்ட்ராட்டஜிக்கல இருக்கிற ஃபெஸ்டிவல் வந்து நான் எண்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இருக்கிற ஃபெஸ்டிவல் ஸ்ட்ராட்டஜிக்கோட கொஸ்டின்ஸ் வந்து அதுல இப்பெல்லாம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்கமிங் டேஸ்ல அப்லோட் பண்றேன். சரி, இப்ப கேள்வியை பாருங்களேன். லுக்கா இஸ் த அக்ரிகல்ச்சரல் ஆர் ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல் மெயின்லி அப்சர்வ் பை த பீப்புள் ஆஃப் விச் ஸ்டேட் இன் இந்தியா. என்ன ஒரு ஃபெஸ்டிவலை கொடுத்துட்டு அது என்ன ஸ்டேட்னு கேட்டிருக்காங்க. இது ஸ்டாண்டர்டா குரூப் டில வந்து அதுவும் ஃபெஸ்டிவலை கேட்கிற கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வேணும்? நுக்காய் ஃபெஸ்டிவல் ஃபேமஸ் இன் ஸ்டேட் ஆஃப் வந்து ஒடிஷான்னு சொல்லுவாங்க. சரி, நுக்காய் ஃபெஸ்டிவல் எங்க ஃபேமஸ்னா ஒடிஷா. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரணும்? ஒடிஷா. ஆப்ஷன் சி வரும். இப்ப இதே கொஸ்டினை நான் 2 நாள் கழிச்சு கேட்டேன்னு வச்சுக்கலாம், ஆன்சர் பண்ணுவீங்க. ஒரு வாரம் கழிச்சு நான் கேட்கறேன்னு வச்சுக்கலாம், கொஞ்சம் யோசிப்பீங்க, டவுட் வரும். ஓ, நுக்காய் எங்கேயோ படிச்சுமே அப்படின்னு டவுட் வரும். அதே தான் ஒரு 2 வாரம் கழிச்சு கேட்டேன்னு வச்சுக்கலாம், கண்டிப்பா என்ன பண்ண மாட்டோம், நம்ம ஆன்சர் பண்ண மாட்டோம். இதெல்லாம் என்னன்னா நம்ம லேர்ன் பண்ணுவோம். பட் இந்த மாதிரி, அதாவது இதெல்லாம் என்னன்னா ஜஸ்ட் ஒன் லைனர். இது என்னதான் நீங்க வந்து என்னன்னா ப்ரிப்பேர் பண்ணாலும் மறந்து போயிடும். அப்ப என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி லேர்ன் பண்ணும்போது சின்னதா ஷார்ட்கட் வந்து வச்சுக்கணும். இதுக்கு நான் என்ன ஷார்ட்கட் சொல்லுவேன்னா, நுக்காயின் இருக்கா, அதாவது இந்த இடத்துல என்னன்னா காய் அப்படின்னு இருக்கா, எதோட கனெக்ட் பண்ணுங்க, மாங்காவோட கனெக்ட் பண்ணுங்க. ஒடிஷாவில் என்னன்னா இந்த ஒடி அப்படின்னு இருக்கா, ஓடி போறான் அப்படின்னு நான் வச்சுக்கேன். அதாவது நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது வந்து மாங்காலாம் வந்து ஒரு தோட்டத்துல போய் என்ன பண்ணுவோம்னா தெரியாம போய் எடுப்போமா. அப்ப எடுத்துட்டு என்னன்னா அந்த தோட்டக்காரன் வந்துட்டான்னு வச்சுக்கலாம், ஓடுறா ஓடுறான்னு சொல்லிட்டு வந்து ஓடுவோமா. அதோட கனெக்ட் பண்ணுங்க. மாங்காவை எடுத்துட்டு என்ன பண்றோம், பயங்கரமா ஓடுறான் தோட்டக்காரன் வந்து நம்ம தொடாத மாதிரி. அதோட என்ன பண்ணிக்கலாம்னா சும்மா ஷார்ட்கட்டா வச்சுக்கலாம். எதுக்குன்னா ஷார்ட்கட் என்பது வந்து உங்க ரியல் லைஃபோட ஏதாவது இன்சிடென்டா இருக்கலாம், சினிமாவோட இருக்கலாம், பாலிடிக்ஸ் இருக்கலாம். ஏதோ ஒரு இதோட கனெக்ட் பண்ணி வைக்கும்போது அது நம்ம மைண்ட்ல வந்துச்சுன்னு வச்சுக்கலாம், அது போதும். ஏன்னா எக்ஸாம்ல 4 ஆப்ஷன் இருக்கும். 4 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் டெஃபினட்டா ஆன்சர் இருக்க போகுது. அதை நம்ம என்ன பண்ண போறோம், கண்டுபிடிக்கணும். அதனால இந்த மாதிரி வந்து வச்சுக்கிட்டா நல்லாவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து முதல் கொஸ்டினா. அடுத்து வாங்க 2வது கொஸ்டின் பாருங்களேன். விச் ஆர் த ஃபாலோயிங் ஃபெஸ்டிவல் நாட் ரிலேட்டட் டு அக்ரிகல்ச்சர். விவசாயத்துடன் தொடர்பு இல்லாத ஃபெஸ்டிவல் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இப்ப மொதல் ஆப்ஷன் பாருங்களேன், பொங்கல் இருக்கு. இது நம்ம ஊர்ல கொண்டாடுறது. என்ன, கண்டிப்பா வந்து கிராமத்துல தான் அதிகமா பொங்கல் வந்து கொண்டாடுவோம். அதனால என்ன, இது அக்ரிகல்ச்சர் சம்பந்தப்பட்ட ஃபெஸ்டிவல் தான். இது எலிமினேட்டட். பைசாகி இருக்கு பாத்தீங்களா, இது பஞ்சாப்ல வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ பஞ்சாப் அப்படின்னு சொன்னாவே என்ன, அங்க அக்ரிகல்ச்சருக்கு ரொம்ப ஃபேமஸ். நம்ம ஜாகிரபிலாம் வந்து பஞ்சாப் பத்தி லேர்ன் பண்ணியிருப்போம். அதாவது என்னன்னா, அதிகமான வந்து என்னன்னா கிரவுண்ட் வாட்டர் யார் அதிகமா எடுத்து விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா பஞ்சாப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதோட கனெக்ட் பண்ணும்போது என்ன, அவங்க அக்ரிகல்ச்சருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நிறைய விவசாயம் பண்ணுவாங்க. அதனால என்னன்னா இதுவும் வராது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து தீபாவளி தான் வரும். தீபாவளி பார்த்தானே சொல்லலாம். இது என்னன்னா
ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ன்னு சொல்லுவாங்க. விளக்குகளின் திருவிழா தான் என்னன்னா தீபாவளி. இது எது சம்பந்தப்பட்டது கிடையாதுன்னா அக்ரிகல்ச்சர் சம்பந்தப்பட்டது கிடையாது. ஏன்னா தீபாவளி வந்து கிராமத்துலயும் செலிப்ரேட் பண்ணுவோம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிட்டிலையும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்? பி தான் வரும். இந்த ஸ்லைடு எல்லாமே நான் ஃபண்டமெண்டல் கிளாஸ்ல வந்து உங்களுக்கு எடுத்திருந்தேன். அதோட ஸ்லைடு அட்டாச் பண்ணியிருக்கேன். அதாவது ஸ்ட்ராட்டஜிக்கு நான் ஆல்ரெடி கிளாஸஸ் எடுத்து ஆப்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை நான் லாஸ்ட் எண்ட்ல சொல்றேன் எங்க இருக்குன்னு இப்போதைக்கு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரி, மூணாவது வாங்கலாம். இதுல என்ன சொல்லியிருக்காங்க? இன் விச் ஸ்டேட் இஸ் த சலோ லோகு ஃபெஸ்டிவல் செலிப்ரேட்டட் அப்படின்னு இருக்கு. ஸோ சல்லோ லோகு விழா வந்து எந்த மாநிலத்துல வந்து கொண்டாடுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னவனா நல்லா கவனிங்க. சல்லோ லோகு ஃபேமஸ் இன் ஸ்டேட் எங்க சொல்லுவாங்க அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அருணாச்சல் பிரதேஷ்ல செலிப்ரேட் பண்றதா என்ன சல்லலோகு. இங்க எங்கேயுமே அருணாச்சல் இல்லையே அப்படின்னு கேட்டீங்களா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதாவது ஃபெஸ்டிவல் எல்லாத்தையும் எப்படி நான் டீச் பண்ணியிருப்பேன்னா முதல்ல ஒரு ஸ்டேட்டை கொடுத்து அதுல என்னெல்லாம் ஃபெஸ்டிவல் இருக்கு, என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா சொல்லுவேன். அதனால ஒவ்வொரு ஃபெஸ்டிவலும் என்னன்னா நான் ஸ்டேட்டை வந்து மென்ஷன் பண்ண மாட்டேன். அதனால என்ன தெரிஞ்சுக்கலாம்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சல்லோலோகு ஃபேமஸ் இன் ஸ்டேட் ஆஃப் வந்து அருணாச்சல். இதுக்கு என்ன ஷார்ட்கட்ஸ்னா நல்லா கவனிக்கலாம். இந்த அருணாச்சல என்ன அப்படின்னா சல் அப்படின்னு இருக்கா, ஹிந்தில சல்லோ அப்படின்னா வா அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? சல்லோ அப்படின்னா வா, ஃபாஸ்டா வா அப்படின்னு வந்து அர்த்தமாகும். இப்ப இந்த இடத்துல சல்லோ அப்படின்றது பாத்தீங்கன்னா இங்கேயே சல்லோ அப்படின்றது. சல்லோனா என்ன? ஓ இல்ல வா அப்படின்னு வந்து மீன் பண்ணுவாங்க ஹிந்தில. அப்ப இங்கேயும் சல்லோன்னு இருக்கு, இங்கேயும் சல் அப்படின்னு இருக்கு. அருணாச்சல், இங்க சல்லோ கனெக்ட் பண்ணிக்கலாம் ஒரே மாதிரி இருக்கனால. அடுத்து வாங்க, நாலாவது கொஸ்டின் பாருங்களேன். விச் இஸ் த மோஸ்ட் பாப்புலர் ஃபெஸ்டிவல் அமங் த காரோ ட்ரைப்ஸ் ஆஃப் மேகாலயா? ஆக்சுவலி ஜாகிரபில லேர்ன் பண்ணியிருப்போம். மேகாலயால வந்து ஒரு 3 ட்ரைப் வந்து ரொம்ப ஃபேமஸ் சொல்லுவாங்க. ஒன்னு காரோ, காசி, ஜெயிந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஹில்ஸ், அதாவது அங்க இருக்கிற வந்து மலைகள் பேருமே இருக்கும். அது ஏன் அந்த மலைகளுக்கு பேர் வச்சிருப்பாங்கன்னா அங்க இருக்கிற வாழ்ற பழங்குடியின மக்கள் இருப்பாங்க, அதனாலதான் பேர் வச்சிருப்பாங்க. சரி, இப்ப என்ன மேகாலயால காரோ ட்ரைப்பா இருக்காங்க. அவங்களோட ஃபெஸ்டிவல் வந்து என்ன கேட்டிருக்காங்க. இப்ப என்ன தெரிஞ்சுக்கணும்? மேகாலயாவோட ஃபெஸ்டிவல் தெரிஞ்சா போதும், ஆன்சர் பண்ணிடலாம். இப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து பாக்குறதுக்கு முன்னாடி மிச்சம் இருக்கிற ஆப்ஷன் வந்து யஷாங் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. யஷாங் வந்து ஃபேமஸ் இன் ஸ்டேட் ஆஃப் மணிப்பூர் வரும். பொராக் வந்து என்னன்னா அருணாச்சல் பிரதேஷ். அதாவது அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்கிற ஆதி ட்ரைப் செலிப்ரேட் பண்ற ஒரு ஃபெஸ்ட் தான் பொராக். இதுக்கு ஷார்ட்கட் என்ன? அந்த அருணாச்சல் சல் அப்படின்னு இருக்கா, சல்லுனா வந்து வா இல்ல போ அப்படின்னு அர்த்தம். அதனால என்ன போகும்போது இங்க வந்து பொராக்ல வந்து போ அப்படின்னு இருக்கா, அதோட கனெக்ட் பண்ணிக்கலாம். அருணாச்சல் சல் சல்லோ அதோட வந்து போறாங்க அப்படின்னு கனெக்ட் பண்ணிக்கலாம். நுக்காய் நான் சொல்லிட்டேன். நுக்காய் என்ன? காய் இருக்கு, மாங்காய், மாங்காய் எடுத்துன்னு என்ன ஓடு அப்படின்னு நான் சொன்னேன். அதனால என்ன வரும்? ஒடிஷா வரும். இந்த மூணும் வேற வேற ஸ்டேட் இருக்கனால இந்த வாங்லா இருக்கு பாத்தீங்கன்னா, வங்லா இல்ல வாங்லா அந்த ஃபெஸ்டிவல் எங்க செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னா மேகாலயா. அந்த மேகாலயால எந்த ட்ரைப் செலிப்ரேட் பண்ணா காரோ ட்ரைப் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏதா வரும். அடுத்து வாங்க, அஞ்சாவது கேள்வி பாருங்களேன். இங்க பாருங்களேன், நிறைய ஆஸ்பிரண்ட் ஃபெஸ்டிவல் அப்படின்னாவே வந்து ஹிந்துவிசத்துல இருக்கிற ஹிந்து சம்பந்தப்பட்ட ஃபெஸ்டிவல் தான் என்னன்னா நிறைய லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்த கொஸ்டின் ட்விஸ்டடா இருக்கு பாருங்களேன். Which Muslim festival is celebrated to mark the culmination of the Hajj pilgrimage rites at Mina, Saudi Arabia near Mecca? உனக்கிட்டே தமிழ்ல பாருங்க. சவுதி அரேபியா மெக்காவிற்கு அருகில் உள்ள மினாஜ் ஹஜ் யாத்திரை சடங்குகளின் உச்சக்கட்டத்தை குறிக்கும் வகையில் எந்த முஸ்லிம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது? இஸ்லாம்ல எப்போதும் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த யாத்திரை செல்ற பழக்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில ஒரு வாட்டியாவது மெக்காவுக்கு போகணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுல என்னன்னா அந்த மெக்கால வந்து மினா அப்படின்னு வந்து ஒரு பிளேஸ் இருக்கும். அந்த பிளேஸ்ல வந்து என்னன்னா அங்க இருக்க சடங்குகள் பண்ணும்போது ஆல் ஓவர் வேர்ல்ட்ல இருக்கிற முஸ்லீம் வந்து ஒரு பண்டிகை செலிப்ரேட் பண்ணுவாங்களாம். அந்த பண்டிகையோட பேர் என்ன அப்படின்னு இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்கேங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர், அதாவது ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் வந்து எடுக்கும் போது வந்து என்டையர் முஸ்லீம் ஃபெஸ்டிவலை பத்தி வந்து சொல்லியிருக்கேன். நல்லா கவனிங்களேன். இதுல் ஃபிதர் மீன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபாஸ்டிங்கோட எண்ட், அதாவது என்ன ரமலான் மந்தோட அந்த ஃபாஸ்ட் வந்து அதாவது விரதம் இருக்கிறத வந்து எண்ட் பண்ணுவாங்களா, அதை குறிக்கும் வகையில் செலிப்ரேட் பண்றதா வந்து இந்த இதுல் ஃபிதர்ன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது ஈத் மிலாதுன் நபி, அதாவது என்ன மிலாதுன்னா முகமத்தோட பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ற மாதிரி கொண்டாடுறதா வந்து ஈத் மிலாவுதீன் நபின்னு சொல்றது. அடுத்து ஷப் இ பாரத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஷப் இ பாரத் மீன்ஸ் வந்து இஸ்லாமோட காலண்டர்ல அந்த நியூ இயர் வரும்போது அந்த நியூ இயருக்கு முந்தின நாள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேண்டுவாங்க. அதாவது இந்த கடந்த வருஷம் ஏதாவது நான் தப்பு பண்ணியிருந்தேன்னா என்னை வந்து மன்னிச்சிருங்க, வர்ற புது வருஷம் வந்துன்னு என் வாழ்க்கையில நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு வேண்டுவாங்க. அதுதான் வந்துன்னா அந்த நாள் தான் என்னன்னா ஷப் இ பாரத் அப்படின்னு சொல்றது.
அடுத்து இதுல் அதா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒண்ணும் கிடையாது, ஒரு ஸ்டோரி. அதான் இந்த இடத்துல கொடுத்திருக்கேன். அதாவது என்ன ஸ்டோரினா, இந்த ஹிந்துவிசத்துல இருக்கிற மாதிரிதான் வந்து இதுலயும் ஸ்டோரி சொல்லுவாங்க. இந்த திருவிளையாடல்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதே மாதிரிதான் இருக்கும். என்னன்னா, கடவுள், அதாவது இஸ்லாம்ல இருக்கிற கடவுளை வந்துன்னா, கடவுள் மேல ஒருத்தர் ரொம்ப பக்தியா இருப்பார். அவர் யாருன்னா இப்ராஹிம், அவர் வந்து ஆபிரகாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட பக்தி எந்த அளவுல இருக்குன்னு வந்து பாக்குறதுக்காக கடவுள் என்ன பண்ணுவான்னா சில திருவிளையாடல்கள் விளையாடுவாராம். அதுல எப்படி கேட்பாருன்னா, ஆபிரகாம் கிட்ட வந்து, சரி என் மேல நீ ரொம்ப வந்து கடவுள் பக்தியா இருக்கியா இல்லையான்னு பாக்குறதுக்காக என்ன பண்ணலன்னா, உன் பையன் எனக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணு அப்படின்னு வந்து கேட்பாரு. ஆபிரகாம் என்ன பண்ணுவான்னா கொஞ்சம் கூட யோசிக்காம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண போவாரு. பட் பண்றதை பார்த்துட்டு கடவுளே வந்து என்னன்னா, சரி என் மேல ரொம்ப பக்தியா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டோரி. இததான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த இதுல் அதால வந்து என்ன சொல்லுவாங்களாம். இது குர்ஆன்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதனால வந்து என்ன, இது இந்த இதை நடந்ததை வந்து ஒரு பேஸா வச்சு என்னன்னா ஒரு பண்டிகை வந்து செலிப்ரேட் பண்றாங்க. அடுத்து முஹ்ரம். ஆக்சுவலி என்னன்னா, இஸ்லாமோட கேலண்டரோட முதல் மந்த் தான் வந்து முஹ்ரம் சொல்லுவாங்க. இது ஃபேமஸா வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தோம் ஷப்பி மிராஜ் அப்படின்னு வந்து சொல்றது. அடுத்து ரபி அல் அவால் சொல்லுவாங்க. ரபி அல் அவால் அப்படின்னு சொல்றது. இது என்னன்னா 3வது மாசம். அதாவது என்ன, இஸ்லாமோட கேலண்டர்ல 3வது மாசம் தான் வந்து இந்த ரபி அல் அவால் அப்படின்னு சொல்றது. இந்த 3வது மாசத்துலதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்லாம்ல கடவுளா கும்பிடுற முகமது என்ன பண்ணிருப்பேன்னா பிறந்த நாள் இருக்கும். அதனால என்ன, இந்த 3வது மாசம் கொஞ்சம் வந்து இம்பார்ட்டன்டா செலிப்ரேட் பண்ணுவாங்க. நான் எதுக்கு என்டையரா சொல்றேன் அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட் இதை வந்து லேர்ன் பண்ணிருக்க மாட்டீங்க. பட் எக்ஸாம்ல இதுல நிறைய கொஸ்டின் கேட்கறாங்க. அதனாலதான் சொல்றேன். இப்ப இந்த ஈத் அல் அதா இருக்கு பாத்தீங்களா, இது ஒன் ஆஃப் த டூ மேஜர் ஃபெஸ்டிவல் ஆஃப் வந்து இஸ்லாம் சொல்லுவாங்க. இதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கல்மினேஷன் ஆஃப் த ஹாஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த சடங்குகளோட உச்சக்கட்டத்தோட முடிவு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ற ஒரு முஸ்லீம் பண்டிகை தான் வந்து என்னன்னா இது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈத் அல் அதா அப்படின்னு சொல்றது. மிலாதுன் நபி வந்து வராது, ஏன்னா இது பிறந்த நாளை வந்து செலிப்ரேட் பண்ற மாதிரி அவருடைய இஸ்லாம்ல இருக்க கடவுளோட பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ற மாதிரி கொண்டாடுறதா வந்து இந்த மிலாதுன் நபி வரும். அதனால இது வராது. முஹ்ரம் வந்து ஃபர்ஸ்ட் மந்த். இதில் உல் ஃபித் இதில் உல் ஃபித்தர் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரமதான் மந்தோட ஃபாஸ்டிங்கோட எண்ட குறிக்கிற மாதிரி இருக்கும். அதனால இதுவுமே என்னன்னா வராது. ஆன்சர் என்னதான் வரணும், இதா வரும். சரி, நான் நெக்ஸ்ட் போயிடலாமா? அடுத்தவங்க 6வது கொஸ்டின் பாருங்களேன். Solung celebrated on September 1st every year is the most popular festival of Adi tribe of which state? இந்த கொஸ்டினை ரெண்டு விதமா சால்வ் பண்ணலாம். ஒண்ணு, இந்த ட்ரைபல் ரிலேட்டடா லேர்ன் பண்ணிருந்தீங்கன்னா ஆதி ட்ரைப் எங்க இருப்பாங்கன்னா அருணாச்சல் பிரதேசில் இருப்பாங்க. அதை வச்சு கனெக்ட் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். இல்லையா, நம்ம ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணிருக்கணும். அதாவது சொலுங் ஃபெஸ்டிவல் ஃபேமஸ் யாருன்னா ஆதி ட்ரைப். ஆதி ட்ரைப் எங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ். அருணாச்சல் பிரதேஷ் எடுக்கும்போது இதை நான் டீச் பண்ணேன். அதை வச்சு என்ன பண்ணிடலாம், ஆன்சர் வந்து அருணாச்சல் பிரதேஷ் எடுக்கலாம். இதுக்கு என்ன ஷார்ட்கட்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கலாம். நான் என்ன சொல்லியிருக்கேன், அருணாச்சல்னாவே வந்து அந்த சல் அப்படின்னு இருக்கு. சல்லோ ஏதாவது கனெக்ட் பண்ணுங்க. சல்லோனா போலாம் அப்படின்னு அர்த்தம், இல்ல வந்து வா அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த மாதிரி இருக்கும்போது என்ன, இங்க சொல்லுங்க அப்படின்னு இருக்கா, சொல்லுங்க எப்படின்னா சொல்லுங்க அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கேன். அதாவது அந்த காலத்து ஆதி ட்ரைப் வந்து ஒருத்தரை கூப்பிடுறாங்க, கூப்பிட்டான்னு என்ன கேட்கறான், சொல்லுங்க என்ன பிரச்சனை என்ன வேணும் அப்படின்னு என்ன கேட்கறான்னு சொல்லி வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். சார் இதெல்லாம் ஷார்ட்கட் மாதிரி இல்லையே சார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வேற வழி இல்லை, ஏதாவது வச்சு கனெக்ட் பண்ணணும்னு வச்சுக்கேன், மறக்க கூடாது. அதனாலதான். சரி, நெக்ஸ்ட் போயிடலாமா? அடுத்து வாங்க, 7வது கொஸ்டின் பாருங்களேன். Beating the retreat officially denotes the end of which national festival of India? என்ன ஃபெஸ்டிவல் மாதிரி இல்லைன்னு கேட்டீங்கன்னா, எஸ், இது எந்த ஸ்டேட்டோட ஃபெஸ்டிவல் கிடையாது. அதாவது இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டே இருக்கு பாத்தீங்களா, அதுல ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அதை வச்சு கூட என்ன பண்ணிருக்காங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இது நம்ம என்ன பண்ணிருக்கணும், ப்ராப்பரா லேர்ன் பண்ணிருக்கணும். நம்ம பேசிக்கா வந்து என்னன்னா இந்த நியூஸ்ல பாக்குறத வச்சு என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணிடலாம். நிறைய பேர் யாரும் ஆன்சர் பண்ணிருப்பீங்க. என்னன்னா ரிபப்ளிக் டே நம்மளோட குடியரசு தினம். அப்ப ஜனவரி 26 குடியரசு தினம். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி என்ன பண்ணுவானா ரெட் ஃபோர்ட்ல பேசுவாரு. அது நம்ம எல்லாரும் பார்ப்போம். பட் அபிஷியலா, அதாவது ஃபார்முலா ரிபப்ளிக் டே என்னைக்கு எண்ட் ஆகணும், ஜனவரி 23 சொல்லுவாங்க. போன படைகள் எல்லாமே திரும்பி வருவாங்க. அந்த திரும்பி வரும்போது அதை என்ன சொல்லுவாங்க, பீட்டிங் த ரிட்ரீட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நிறைய பேர் இதை பார்த்துருப்பீங்க, ஈஸியா கனெக்ட் பண்ணலாம். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ரிபப்ளிக் டே, குடியரசு தினம். அதனால ஆன்சர் டி தான் வரும். நெக்ஸ்ட் வாங்க, 8வது பாருங்களேன். On which national festival is the national flag of India hoisted by the Prime Minister at Red Fort in Old Delhi? இது என்ன நேஷனல் ஃபெஸ்டிவல் மீன்ஸ் என்ன, இந்த இண்டிபெண்டன்ஸ் டேவா ரிபப்ளிக் டேவா? இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் கேட்கும் போது, இப்போ நீங்க எக்ஸாம்பிள் உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுக்கலாம்,
இந்த கேள்வி பார்க்கும்போது ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கலாம். பட் அந்த இடத்துல கன்ஃபியூஷன் வருமா? அது ரிபப்ளிக் டேல அவர் பண்ணுவாரா? இல்ல இண்டிபெண்டன்ஸ் டேல பண்ணுவாரான்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் வரும். அப்ப என்ன பண்ணும்? இதெல்லாம் என்ன பண்ணணும்னா நம்ம ப்ராப்பரா லேர்ன் பண்ணிருக்கணும். இந்த டைம் தான் லேர்ன் பண்றது. இதெல்லாம் லேர்ன் பண்ணிட்டு வச்சுக்கலாம். எக்ஸாம்ல கேட்கும்போது எஸ் இதை நான் லேர்ன் பண்ணேன். ஈஸியா நான் ஆன்சர் பண்ணிடுன்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு என்ன பண்ணலாம்? ஆன்சர் பண்ணிடலாம். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன? இண்டிபெண்டன்ஸ் டே அப்பதான் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி என்னன்னா நேஷனல் ஃபிளாக் வந்து ஹோஸ்ட் பண்ணுவாரு. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ் டே ஆப்ஷன் பில இருக்கு. இதெல்லாம் என்னன்னா நார்மல் ஃபெஸ்டிவல் ரிலேட்டடா வராது. பட் இது வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது. சரி, அடுத்து வாங்க. அடுத்து 9th கொஸ்டின் பாருங்களேன். ஃபேமஸ் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா மகர் சங்கராந்தி எந்த மந்த் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து நீங்க சொல்லுங்க. நான் 8 கொஸ்டின் சொன்னேன். இது என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்து நீங்க ஆல்ரெடி லேர்ன் பண்ணிருப்பீங்க. அதை வச்சு என்னன்னா எந்த மாசம் செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு வீடியோட கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. சரி, இப்போ ஃபைனலா என்ன அப்படின்னு பார்த்துன்னு வச்சுக்கலாம். நான் கம்ப்ளீட்டா வந்து ஸ்ட்ராட்டஜிக்கில் இருக்கிற ஃபெஸ்டிவல் மொத்தம் நான் 6 வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன். இந்த 6 வீடியோவும் எதுல இருக்குன்னா உங்களோட ஆப்ல இருக்கு. ஸோ நம்ம ஆப்புக்கான லிங்க் வந்து இந்த வீடியோல நான் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி என்ன பண்ணுங்கன்னா ஜாயின் பண்ணிட்டு ஜாயின் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் கோர்ஸ் இருக்கும். கம்ப்ளீட் ஜிஎஸ் கோர்ஸ் நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக டீச் பண்ணிட்டு இருக்கேன். அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 440 ரூபா வரும். 1 வருஷம் வேலிடிட்டி. என்னைக்கு ஜாயின் பண்றீங்களோ அன்னையிலேருந்து 1 வருஷம் வேலிடிட்டி வரும். இதில் ஜாயின் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கன்னா ஆல் இன் ஒன் ஜிஎஸ் கோர்ஸ் இருக்கும். அதில் ஸ்ட்ராட்டஜிக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டர்ல ஃபெஸ்டிவல்ல 6 வீடியோ போட்டிருக்கேன். குரூப் டிக்காக நீங்க டெடிகேட்டடா ப்ரிப்பேர் பண்றீங்கன்னு இந்த 6 வீடியோவுமே பார்த்துருங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுல இருக்க ஸ்லைடு தான் என்ன பண்ணிருக்கேன்னா இங்கே நான் அட்டாச் பண்ணியிருப்பேன். அதுலயே அந்த ஸ்ட்ராட்டஜிக்கே பிடிஎஃப்னு சொல்லிட்டு வந்து ஃபோல்டர் கொடுத்துருப்பேன். நான் என்ன கிளாஸ் எடுத்தனோ அந்த பிடிஎஃப் வந்து இருக்கும். இது என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க ரிவிஷன் பண்றதுக்கு நல்லாவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுல ஏதாவது வந்து உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இது என்னோட நம்பர். என்னோட பேர் வந்து முருகன். இது என்னோட நம்பர். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். இல்ல வந்து கால் பண்ணி கூட கேட்கலாம். நான் வந்து ஆன்சர் பண்ணுவேன். நிறைய ஸ்டூடெண்ட் வந்து என்னன்னா ஆன்சர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். ஏதாவது வந்து ஜெனியூனான டவுட் இருந்தாலும் கேளுங்க. நான் வந்து என்னென்ன வேணா உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். சரி, இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வீடியோல அதர் ஸ்ட்ராட்டஜிக்கிட்ட வந்து ஒரு டாபிக் இருக்கும். அதுல இருந்து கொஸ்டின் பார்க்கலாம். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.